வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று கோச்சார சந்திரன் சிம்ம ராசிக்குள் செல்கிறார். இன்று காலை முதல் பூர நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. பூரத்தில் இருந்து உத்திரத்திற்கு இன்று சந்திரன் மாற்றம் மாலை 5:36 மாறப்போகிறார். ஸோ இன்று காலை முதல் 5:36 மாலை வரை ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வு இருக்கிறது. எல்லா பெண் தெய்வ கோயில்களிலும் அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழாவாக கொண்டாடுவார்கள். ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நட்சத்திரமாகிய ஆடிப்பூரம், இது திருவாடிப்பூரம் என்று வைணவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்கிறது. அற்புதமான மகாலட்சுமி பூஜை செய்து எல்லோரும் நல்ல ஒரு பலன்களை இன்று பெறலாம். ஸோ இன்று ஒரு முக்கியமான நாளாக ஆடி மாதத்தில் ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. இன்று காலை முதல் மாலை 5 மணி வரை இந்த பூஜையை அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அர்ச்சனை செய்து அவரவர்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், நாமாவளி, பூஜை அர்ச்சனைகள், பூக்களை படைத்து, இல்லைனா சில்வர் காயின்ஸ், இல்லைனா புதிதாக வாங்கிய காயின்ஸ், இது எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடித்த வகையில் இந்த பூஜைகளை செய்யலாம். எந்த பூஜை செய்தாலும் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது ஒன்றை வைப்பது ரொம்ப சிறப்பு. பாயசம் ரொம்ப சிறப்பான நிலை. எதுவுமே முடியல அப்படின்னா உங்களால் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை கூட சுவாமிக்கு நீங்கள் படைக்கலாம். இதுதான் இன்றைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. என்னால் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இது ஒரு சின்ன விஷயமாக நான் சொல்ல நினைத்தது. ஸோ இப்பொழுது தின பலன்கள் வகையில் இன்று 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். இன்று சந்திரனுடைய நிலையாக வரக்கூடிய பூரம், உத்திரம், மாலைக்கு பிறகு வரக்கூடிய உத்திரம், இரண்டுமே மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல நிலை. நன்மைகள் நிறைய இருக்கிறது. வருமானம் உயரும், தைரியம் அதனால் அதிகரிக்கும். ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். முக்கியமாக புதிய வீடு, வாகனம் போன்றவை, நிலம் போன்றவை வாங்குவதற்கு நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்வு. கவனம் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை, வண்டி வாகனங்களில் சற்று நிதானமாக இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான ஒரு பணியில் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை. ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். இந்த பூரத்தில் சந்திரன் இன்று கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் செல்வது நீண்ட நாள் விருப்பமான வெளியூர், வெளிநாடு இடமாற்றம் குறித்த விஷயங்கள், பணிக்காக இன்று இவங்களுக்கு நல்ல செய்தியாக காதுக்கு எட்டக்கூடிய நல்ல நிகழ்வு. அற்புதமான தைரியம் அதனால் அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான நிலை. ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறை தேவை. பொருளாதாரத்தில் சிறப்பான மேன்மை, பணியில் வளர்ச்சி, பிரமாதமான தொழில் லாபம் எல்லாமே இவங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவர்களுடைய 2ஆம் அதிபதி சந்திரன் மறுபடியும் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். ரொம்ப பிரமாதமான குடும்ப வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரிவர்த்தனை யோகம் போன்ற நிலை. 3 சூரியன் 2இல் இருப்பது, 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது, பூர்வ புண்ணிய பலத்தினால் நிறைய நன்மைகள் இவங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக வெளிநாட்டு தொடர்பான ஒரு நல்ல நிலை. நீண்ட நாளுக்கான முயற்சிக்கு லாபமான நிலையாக ஏற்படும். சுப விரயங்களும் சிலருக்கு செய்து கொள்ளலாம். வீடு, முக்கியமாக வாகன மாற்றம், புதிய வாகனம் வாங்குவது போன்ற நல்ல நிகழ்வாக இது இருக்கிறது. பணியில் சற்று அதிக பணிச்சுமை இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு சந்திரன் ஃபார்வர்டாக அடுத்த வீட்டில் நகர்ந்திருக்கிறார். அற்புதமான இடமாற்றத்தை குறித்த விஷயங்களும் லாபமான ஏற்றங்களை குறிக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் பணிக்காக ஏற்படும் அற்புதமான பிரயாணங்கள், பணியில் உயர்வு, தொழிலில் லாபம், பிரமாதமான ஏற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் சிறிது அக்கறை தேவை. குடும்பத்திலிருந்து சிலர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பணிகள் சற்று அதிக வாக்குவாதம்லாம் இல்லாமல் நீங்கள் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து போவது, ஒரு சமரசமாக இருப்பது, அவங்களோட நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இன்று மற்ற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமாகவே காணப்படுகிறது. அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இன்று அவங்க ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது அற்புதமான தொழில் லாபம், மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை. வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம், தொழிலுக்காக இல்லைன்னா பணிக்கான வெளிநாட்டு தொடர்பு, பிரயாணங்கள் இதெல்லாமே சிறப்பான நிலையில் இவங்களுக்கு காட்டுகிறது. புதிய வேலை, புதிய வருமானம், தொழிலில் பெரிய லாபம்,
நினைத்த காரியம் நினைத்ததை விட பெரிய அளவிற்கு ஜெயிக்கக்கூடிய, பொருளாதார வகையில் ஒரு நல்ல நிலை, நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் கண்டிப்பாக விட்டுக் கொடுப்பது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று சற்று விரயங்கள் அதிகமாக இருப்பது, முக்கியமாக இது தொழிலுக்கான விரயங்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணைக்கான சில மருத்துவ விரயங்களாக இருக்கலாம். ஓரளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரிபார்த்து கொண்டு அதற்கேற்றாற் போல விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். ஆனாலும் தொழில் லாபம் ரொம்ப அற்புதமாக நல்ல மேன்மையான நிலையாகவே காட்டுகிறது. கடன்களில் சற்று அதிக நிதானமும், புதிய கடன்கள் வாங்கும் பொழுது சற்று கவனிப்பாகவும் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கடன்கள் கேட்ட தொகையை விட அதிகமாக கூட கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால் அதை இறுதி வரை நம்ம அந்த கடன்களை திரும்ப செலுத்த வேண்டும்ங்கிறதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கன்னி ராசிக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களில் இன்று சற்று கவனம் அதிகம் தேவை. சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நின்றாலும் அதுவே பாதக வீடு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பலன் இருப்பது. தொழில் தொடர்பான விஷயங்களில் முக்கியமாக அவசரகதியில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். தொழில் தொடர்பான விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது ஏடாகுடமான ஒரு புதிய முதலீடுகள், ஏன்னா ஷார்ட்கட்டில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ், இதெல்லாம் எதையுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு சிறந்த நிலையாக இருக்கும். ஆனாலும் பணி நல்ல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. பணியில் ஒரு சீரான வருமானமும், தொழில் எக்ஸிஸ்டிங்காக இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான தொழிலாகவே காட்டுகிறது. எல்லா விஷயங்களிலும் நிதானம். ஏனெனில் சனி கிரகம் வக்ரகதியில் இருப்பது சிலருக்கு பணியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு ஆட்டம் காணக்கூடிய நிலை போல உணரலாம். கொஞ்சம் நீங்கள் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடையும் வரை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடாமல் பொறுமையாக இருப்பது துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரனுடைய அந்த வீட்டினுடைய அமர்வுக்குடைய சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் முதல் கவனமான பலன்களாக நமக்கு முதலில் தோன்றுகிறது. ராசிநாதனும் அந்த 10ஆம் வீட்டில் தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமே வேண்டாம். ஆனால் பணியில் பிரமாதமான வளர்ச்சி, பணிக்கான இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படும். எது உங்களுக்கு பணிக்காக தொழிலுக்காக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக இருப்பது. அரசாங்க பணியில் உள்ளவர்கள், நேரடியாக அரசியலில் உள்ள நண்பர்கள் சற்று பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இந்த கடக ராசியிலிருந்து சூரியன் கிரகம் சிம்ம ராசிக்கு மாறும் வரை சற்று பொறுமை தேவை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அரசாங்க பணியில் இல்லைன்னா உங்களோட சுய தொழில் விஷயங்களில் சற்று பொறுமை தேவை. முதலீடுகள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய பட்ஜெட்டிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் நிதானமாக செய்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு பொருளாதார நிலையில் பணி தொழில் ரீதியிலாகவும் மிகுந்த நன்மையை கொடுக்கிறது. ஆனால் ஆரோக்கியம் மிகுந்த கவனம். திருமண வாழ்வில் அதைவிட கவனம். வண்டி வாகனங்களில் மிக மிக எச்சரிக்கை விருச்சிக ராசி நண்பர்கள். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். பரிவர்த்தனையாக அது 8ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது எந்த ஒரு விஷயத்திலும் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. அதிர்ஷ்டம் உதவாது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பணியில் கூட ஏற்றமான நிலையாகவே காட்டுகிறது. ஆனால் உள்ளூர இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய புதிய அறிமுகங்களிடம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஆண்களாக இருந்து உங்களுக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்களிடம் ரொம்ப நம்பி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். அவர்களோடு ரொம்ப கவனமாக பழகுவதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளை நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடிகிறது. 5க்கு 5ஆக இருக்கக்கூடிய அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் கேது கிரகமும் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. மேலும் இன்று செவ்வாய் மாறுவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுகிறார். இது மிகுந்த நன்மைகளை முக்கியமாக இந்த தனுசு ராசிக்கு கொடுக்க இருப்பது ஒரு நல்ல பலன்கள். ஆனாலும் ஆரோக்கியத்தில் பொறுமை தேவை. படிப்படியாகத்தான் குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது முக்கியமாக தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை. குழந்தைகளோடு நீங்கள் இருக்கும் பொழுது அவர்களோடு அனுசரித்து செல்வது மிகுந்த நிதானமாக இருக்க வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை கொஞ்சம் வாட்ச் செய்வது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் பொழுது ஓரளவிற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்.
அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இது பரிவர்த்தனையாக இருப்பது வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல லாபமான நிலை, ஏற்றம், பிரயாணங்களால் ஆதாயம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக காட்டுகிறது. ஆனாலும் வாழ்க்கை துணையை கூட நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது, அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, உங்களுடைய பணியில் ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது, திடீர்னு ஏதாவது ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்பட்டால், பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சில சமயங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஈகோவினால் நீங்கள் பணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சனி வக்கரம் முடியும் வரை உங்களுக்கு வேலை போகக்கூடிய நிலை வந்தது அப்படின்னா கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய அளவிற்கு விரயங்களாகிவிடும். இருக்கக்கூடிய லாபம் எல்லாமே கரைந்து விடும். நிதானமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கண்டிப்பாக தந்தை வழி ஆதாயம், தந்தை மூலியமாக சில லாபமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நிலை, தந்தையுடைய உதவி மிகுந்த பாதுகாப்பையும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக புதிய முடிவுகளில், புதிய விஷயங்களில், புதிய முயற்சிகளிலும் சற்று நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது மீன ராசி நண்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு, ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.